கடலூர் சிப்காட்டில் பாய்லர் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் 20 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், தற்போது பாய்லர் வெடித்து 20 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அவர்களின் நிலை என்ன? மேலும் வேறு யாரேனும் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. கடலூர் அருகே உள்ள சிப்காட்டில் லாயர் சூப்பர் ஃபேப்ரிகேஸ் என்ற ஒரு தனியார் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இது ஒரு சாயப்பட்டறை தொழிற்சாலையாகும். இங்கு சாய கழிவுநீர் சுத்திகரிக்க இடிஎஃப் டேங்க் என்ற பாய்லர் டேங்க் என்பது உள்ளது. இந்த டேங்க் என்பது சாயப்பட்டறை தண்ணீர்களை சுத்திகரித்து வெளியே அனுப்பும் உள்ள ஒரு டேங்க் ஆகும். இந்த டேங்கில் 6 லட்சம் லிட்டர் தண்ணீர் அளவு கொண்ட ஒரு கொள்ளளவான ஒரு இடிஎஃப் டேங்க் ஆகும். இந்த டேங்கில் அதிக அளவு சூடு காரணமாக அதிகாலையில் திடீரென அந்த பாய்லர் வெடித்துள்ளது. இந்த வெடித்த காரணத்தினால் நம்ம தொழிற்சாலைகளுடைய மதில் சுவர்கள் பெயர்ந்து அதிலிருந்து கொள்ளல உள்ள சுடு நீர் என்பது அருகில் உள்ள குடிகாடு கிராமத்தில் முழுவதும் பரவியது. திடீரென 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் இந்த தண்ணீர் என்பது புகுந்ததால் பொதுமக்கள் அலையடித்து எழுந்தனர். மேலும் ரசாயன தண்ணீர் சுடுதண்ணீர் என்பதால் பொதுமக்கள் கால் வைப்பதற்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டும் பாதிக்கப்படைந்தனர். மேலும் மூச்சு திணறல், கண் எரிச்சல், கால் எரிச்சல் காரணமாக கடலூர் அரசு மருத்துவமனையில் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் அருகில் உள்ள அந்த பொதுமக்களை மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து வந்தனர். இந்த தண்ணீர் தற்போது வடிந்து விட்டது. மேலும் இந்த விபத்து என்பது இடிஎஃப் டேங்கில் அதிக சூடு காரணமாக இது நடைபெற்றிருக்கலாம் என்று முதல் தகவல் கூறுகிறார்கள். மேலும் இது குறித்து அதிகாரிகளும் காவல்துறையினரும் விசாரித்து வருகின்றனர். மேலும் அந்த பாதுகாப்பு இல்லாத இருந்த அந்த தொழிற்சாலை மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் சிதம்பரம் சாலையில் கிராம மக்கள் சிறிது நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதன் பிறகு வட்டாட்சியர் மகேஷ் அவர்கள் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அந்த தொழிற்சாலை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தன் காரணமாக பொதுமக்கள் கலைந்து சென்றனர். தற்போது 20க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வேற எதுவும் ரத்த காயங்களோ எதுவும் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாததால் தற்போது ஒரு சூழ்நிலை என்பது சுமூகமாக உள்ளது. மேலும் இது குறித்து காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரித்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.